فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها نهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل على هذا النبي الكريم وعلى آله وصحابته. أحينا اللهم على سنته وأمتنا على ملته وأشرنا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. أما بعد فيا عباد الله أوصيك وإياي أولا بتقوى الله. قال تعالى وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن للمتقين عند ربهم جنات النعيم إن للمتقين مفازا حدائق وأعنابا صدق الله العلي العظيم. அளவற்றாளன் அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் இவ்வுலகத்தை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா பொருள் முயற்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து ரசித்து போதித்து பாதுகாக்கின்ற அல்லாஹ்வுடைய அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் என் தலைவர் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே அக்ரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபாத்தாபிகள் நல்லடியார்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் இப்போது வரட்டுமாக. இப்பூமியிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு அவனது அழைப்பினை ஏற்றி சமூகத்திற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் பெருமிக்க பெரியவர்களை சொல்வதற்கு அல்லாஹ் எமது வாழ்வில் என்னென்ன விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு இருக்கின்றானோ படித்திருக்கின்றானோ அவைகளை என்னால் இயன்றளவு எடுத்து நடக்குமாறு இவைகளையெல்லாம் தடை செய்து வாழமாறு தடையிருந்திருக்கின்றானோ ஹராமாக்கி இருக்கின்றானோ அந்த ஹராத்தை அந்த தடைகளை வாழ்க்கையில் முற்றுமுதாக தடுத்து நிறுத்தி வாழுமாறு முதல் அடியேற்கும் அடுத்த உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன், நசீகத்து செய்து வருகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பல படைப்பிடங்களை படைத்து அதிலே சில விடயங்களை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான், கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே பல கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்து அதிலே மனிதர்களை சிந்தனை உள்ளவர்களாக சிறந்தவர்களாக சிறப்பாக்கி இருப்பதோடு அதிலும் மேலானவர்களாக நபிமார்களை ரசூல்மார்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான், மிகவும் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று இந்த பூமியிலே பல பரந்த இடங்களை படைத்து அதிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடமாகிய அல்லாஹ்வுடைய மாளிகைகள் பள்ளி வாயில்கள் சுஜூது செய்யப்படுகின்ற இடங்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். 12 மாதங்களை படைத்திருக்கிறான். அந்த மாதத்திலே ரமலானை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அதே போல் இன்னும் சில ஷாபான் மாதம் இருக்கிறது, ரஜப் இருக்கிறது. இந்த ரமலான் வருவதற்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா வருட ஆரம்பத்திலேயே அல்லாஹ் வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து அடுத்த வருடம் வரை அல்லாஹ் இந்த ரமலானுக்காக வேண்டி ரமலானை நோன்பு தியாகங்களை தொழுது தராவினை தொழுது திக்ருகள் செய்து அல்குர்ஆன் பாராயணம் செய்து அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய தக்வாவுடையவர்களுக்காக இறையச்சமுள்ளவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் வருட ஆரம்பத்திலிருந்து அடுத்த வருடம் வரைக்கும் அல்லாஹ் சுவனத்தை அலங்காரம் செய்து கொண்டிருப்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஷாபானுடைய 15வது நாளிலே நாம் இருக்கிறோம். இன்னும் 15 நாட்களில் இன்ஷா அல்லாஹ் அந்த ரமலான் என்னை வந்தடைகிறது. சென்ற வருடம் எம்மோடு அந்த ரமலானில் இருந்தவர்கள் இன்று காணக்கூடியதாக இல்லாமல் இருக்கலாம். வருகின்ற இந்த ரமலானையும் நாம் யார் அதை அடைந்து கொள்வோம் என்று யாருக்கும் தெரியாது. எனவே நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان يا الله رجب وشعبان بركة செய்து ரமலானை
அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருவாயாக என்று அவர்கள் எங்களுக்கு பிரார்த்தனை செய்யுமாறு செய்வதோடு வழிகாட்டி இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானுக்காக வேண்டி ஒவ்வொருவரும் தயாராகக்கூடிய நாம் நிலைமைகளை மாற்றுவோம். மஸ்ஜிதுகளிலே அந்த ரமலானிலே நோன்பாளிகளுக்காக வேண்டி விசேஷமாக அவர்கள் தராபீஹ் சொல்ல வேண்டும், கியாமுல் லைல் சொல்ல வேண்டும், நோன்பாளிகள் நோன்புகள் பள்ளிவாயிலை திறக்க வேண்டும், அவ்வாறே வீடு வேலை திறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா ஏற்பாடுகளையும் நிர்வாகம் செய்து கொண்டிருப்பார்கள். இமாம்களை பொறுத்தவரையில், ஆசிரியர்களை பொறுத்தவரையில் எவ்வாறு தொழுகையில் ஆற்றுவது, எவ்வாறு பயணிகளுக்கு ஒழுங்குபடுத்துவது என்று அவர்களும் யாராக செய்திருப்பார்கள். அதே போன்று ஒவ்வொருவரும் இந்த ரமலானுக்கு தயாராக வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. விசுவாசிகளே, குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னிருந்த சமூகத்தாருக்கு நோன்பு விதியாக்கப்பட்டது போல் இந்த ரமலான் புனிதல்ல, இந்த ரமலான் பழமை வாய்ந்தது, நோன்பு பழமை வாய்ந்தது. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய சமூகத்திற்கு கடமையாக்கப்பட்டது. எனவே இந்த ரமலானை ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை கால ஓட்டத்தின் காரணமாக தொடர்ந்து இந்த ரமலான் நடைபெற்று வருகிறது. ஷாபான் வருகிறது, ரமலான் வருகிறது, ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா கால ஓட்டம் இவ்வாறு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. 35 வயதை அடைந்த ஒரு மனிதன் சுமார் அவன் 10-15 வருடங்கள் பருவத்தை அடைந்ததன் பின்னால் 15-20 வருடங்கள் ரமலானை எதிர்கொண்டு இருக்கிறான். 5 வருடங்களை அடைந்த மனிதன் சுமார் 15 வயதில் அவன் பருவத்திற்கு முன்னால் கழித்துவிட்டால் 35 வருடங்கள் இந்த ரமலானை அவன் அடைந்திருக்கிறான். அல்லாஹ்வர்களே, இந்த ரமலானை அல்லாஹ் அந்த நோக்கம் என்ன, இந்த ரமலானுடைய இலக்கு என்ன, லட்சியம் தான் என்ன என்பதை பார்க்கின்ற போது நீங்கள் எல்லாம் இறையச்சம் உள்ளவர்களாக, அல்லாஹ்வை பயந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய ஹராத்தை, அல்லாஹ் தடை செய்த ஹராத்தை, அல்லாஹ் தடை செய்த அந்த விடயங்களை வாழ்க்கையில் தடுத்து நிறுத்தி வாழ வேண்டும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வன்முறைகள், அவருடைய பண்பாடுகள், அவருடைய ஒழுக்க விழுமியங்கள் எனது வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த ரமலான் இருக்கிறது. எத்தனை ரமலானை நாம் கடந்து விட்டோம், என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தொழுகையில் நான் 5 நேரமும் நான் பேணுதலாக இருந்து கொண்டிருக்கிறேனா, நோன்பை பரிபூர்ணமாக நான் நோற்றுக் கொண்டிருக்கிறேனா, ஜகாத் கடமையான நான் அந்த ஜகாத்தை வருடாவருடம் கணக்கிட்டு நான் கொடுத்துக் கொண்டிருக்கிறேனா, தான தர்மங்கள் வாழ்க்கையை நான் செய்து கொண்டிருக்கிறேனா, குடும்ப உறவுகளை நான் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அந்நிய சகோதரர்களோடு எமது மற்ற சகோதரர்களோடு அவர்களுடைய உரிமைகளையும் கடமைகளையும் நிறைவேற்றியவனாக எக்கடம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் எனது வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை நான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படி நான் எனது வாழ்க்கையில் நாம் ஒரு படித்தளத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பயப்படுகின்ற விஷயத்திலே, அல்லாஹ்வை வழிபடுகின்ற விஷயத்திலே, அல்லாஹ்வை சுஜூத் செய்கின்ற விஷயத்திலே, அல்லாஹ்வுக்கான குடும்பங்களை சேர்ந்து வாழ்கின்ற விடயத்தில் அன்பானவர்களே, எனவே ஒவ்வொருவரும் இந்த ரமலானுக்காக வேண்டி தயாராக வேண்டும். மன் அத்ரக ரமலான் ஃபலா யுஃபர் லஹு, ரமலானை அடைந்தும் யார் பாவங்களை புரிந்துக் கொள்ளவில்லையோ, தௌபா செய்து கொள்ளவில்லையோ, தன்னுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றிக் கொள்ளவில்லையோ, அவர் நாசமாகட்டும் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிம்பரிலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் கூறியிருக்கிறார்கள். நாம் இந்த ரமலானை அடைந்தும்
பொழுதுபோக்காக தொழுகையும் கிடையாது, நோன்பும் கிடையாது, சுன்னத்தான நபிலான தயாரிலும் கிடையாது, தராவியும் கிடையாது. அது சுன்னத்தாக இருந்தாலும் நாம் பரவான அந்த நோன்பு நோடுவதிலே பொறுப்போக்காக இருக்கிறோம் என்று சொன்னால் எமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான தௌபாவை இந்த ரமலானை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய கோபம் எங்களுக்கு இருக்கிறது என்றால் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்றால் எந்த அளவுக்கு நாங்கள் துர்பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்பதில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவேதான் இந்த ரமலானை நாம் பாவங்கள் இல்லாதவர்களாக நாம் எதிர்நோக்க வேண்டும். பாவங்கள் இல்லாமல் நன்மை செய்யக்கூடிய மௌசிமுல் ஆமால் அமல்களுடைய சீசனாக இருக்கிறது. ஒரு வியாபாரத்திற்கு, ஒரு விவசாயத்திற்கு ஒரு சீசனாக எவ்வாறு காலங்கள் வந்து கொண்டிருக்கிறதோ அவ்வாறே இந்த ரமலான் இருக்கிறதே, முஹர்ரம் ஷஹ்ருல்லாஹ் வ ஷஅபான் ஷஹ்ரி வ ரமலான் ஷஹ்ரு உம்மதி. நபி அவர்கள் சொன்னார்கள், முஹர்ரம் மாதம் இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய மாதம். ஷஅபான் இருக்கிறது, இது என்னுடைய மாதம். வ ரமலான் ஷஹ்ரு உம்மதி, ரமலான் மாதம் இருக்கிறது, இந்த ரமலான் என்னுடைய சமூகத்தினுடைய உம்மத்தினுடைய மாதம். அமல்களுக்கு இரட்டிப்பான நன்மைகள் கொடுக்கப்படுகின்ற மாதம். ஒரு நபிலான வணக்கத்தை மேற்கொள்கின்ற போது, நபிலான தொழுகையை கொள்கின்ற போது பலருடைய நன்மை அந்த தொழுகைக்கு நன்மை அந்த அமலுக்கு கிடைக்கின்றது. வரலாறு நன்மைகளை செய்கின்ற போது 70 வருடங்களுடைய நன்மை அந்த அந்த அமலுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் இதர காலங்களை விட அல்லாஹ் இந்த ரமலானை சிறப்பித்து வைத்திருக்கின்றான். எனவே நாம் இந்த ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தர வேண்டும். அந்த ரமலானை நாம் பாவங்களை விட்டும் தௌபா செய்வர்களாக நாங்கள் அந்த ரமலானை அடைய வேண்டும். உண்மையான தௌபா என்றால் என்ன? தௌபா என்றால் என்ன? ஒவ்வொரு ரமலான் வருகின்ற போது ஓர் இரவிலே இமாம் சொல்லித் தருகின்ற அந்த வாய்மொழிகளை ஒழித்து விட்டால் நாம் தௌபா செய்வதாக மாறிவிட முடியுமா? அந்த ஒரு இரவிலே மாத்திரம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கண்ணீர் வடித்து கை செய்கின்ற அந்த பாவ மன்னிப்பு மாத்திரம் தௌபாவாக மாறிவிட முடியுமா? அன்பார்ந்தவர்களே, அதற்கு முன்னால் எந்தெந்த பாவங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த பாவங்களை விட்டுவிட வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்வதோடு அந்த பாவத்தை அன்றை அவன் விட்டுவிடுவதுதான் உண்மையான தௌபாவாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே 5 நேர தொழுகைகள் கிடையாது. அவன் பெரும்பாவம் செய்து கொண்டிருக்கிறான். விபச்சாரம் செய்வது பெரும்பாவம், கொலை செய்வது பெரும்பாவம். அதே போன்று அல்லாஹ் ஏவிய அந்த 5 தொழுகைகளை விடுவது இருக்கிறதே, சுபஹ் தொழுகை விடுவது இருக்கிறதே, அஸர் தொழுகை விடுவது இருக்கிறதே, இதுவும் பெரும்பாவம் தான் என்பதாக குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய விலக்கல்களை, விபச்சாரத்தை, களவெடுத்தலை, கொலை செய்வதை செய்கிறோம். அது அல்லாஹ்வுடைய விலக்கல்களை, அது பெரும்பாவம். அல்லாஹ்வுடைய ஏவலில் தொழுகை விட்டுக் கொண்டிருக்கிறோமா, அது பெரும்பாவமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இரண்டும் சமமாகத்தான் இருக்கிறது. தொழாதவர்கள் தொழுகையை ரமலானில் மாத்திரமல்ல, தொழுகையை தன்னுடைய கடமையானதிலிருந்து இறுதி மூச்சு வரைக்கும் அவன் கடைபிடிக்க வேண்டும். தொழாதவர்கள், பொருள்நோக்கமாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு மனசரத்திற்கு மாத்திரம் ஒதுங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அந்த மஸ்ஜிதை சுயூசியத்திற்குரிய உண்மையான இடமாக அவர்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்ற வேண்டும். தொழுகைக்காக தன்னுடைய வாழ்க்கையிலே பல வருடங்களை கழித்து விட்டான். 30 வருடம், 50 வருடம், 40 வருடம், எப்போது மரணம் என்று வரும் அவனுக்கு தெரியாது. என்றோ ஒரு நாள் அவனுக்கான தொழுகை நடாத்துவார்கள், ஜனாசா தொழுகை, அவனால் சொல்ல முடியாது. அந்த நிலைமை வருவதற்கு முன்னால் தொழுகையில் பேரிடராக இருங்கள். அதுதான் உண்மையான தௌபா. இன்று நாம் பார்க்கிறோம், உலகத்திலே எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், நஷ்டப்படுகிறோம். தொழில் என்று இரவு பகலாக ஏன் அலைந்து திரிகின்றோம்?
எமது குடும்பத்தை நாம் பார்க்க வேண்டும், அவர்களை கவனிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும், வரக்கத்தாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் அனைவரும் கஷ்டப்படுகிறோம். அன்பானவர்களே, அதே முறையில் நாம் ஐங்கால தொழுகைகளை நாங்கள் அழகாக பேரிதலாக தொழுகின்ற போது அல்லாஹ் எமது வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கின்றதோ அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். உலகத்தில் மாத்திரமல்ல, கபருடைய அந்த வேதனையை நீக்கி விடுகின்றான். கபருடைய நெருக்கடி என்று அல்லாஹ் எங்களை பாதுகாக்கின்றான். எனவே அவ்வாறு யாரெல்லாம் குடும்பங்களை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, இந்த ரமலானுக்கு முன்னால் ரமலானை நோன்பை நோக்கி என்ன பலன், தொழுது என்ன பலன், குடும்ப உறவுகளை நாம் வறட்சி கௌரவங்களுக்காக வேண்டியும் சிறு பிரச்சனைகளுக்காக வேண்டியும் அவர்களை உதாசீனம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்ப உறவை நாங்கள் துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சேர்ந்தன் பண்ணால் யாரெல்லாம் துண்டித்து வாழ்கிறார்களோ அவர்களை நீங்கள் சேர்ந்து வாழ்வீர்களா என்று அறிஞர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். குடும்ப உறவை துண்டித்து வாழ்வதற்கு அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்த கோபத்தோடு, அல்லாஹ்வுடைய அந்த சாபத்தோடு நாம் நோன்பு நோக்கி என்ன பலன் இருக்க போகிறது, தொழுதால் என்ன பலன் இருக்க போகிறது. அதற்காக நாம் அதை சீர் செய்துவிட்டு தௌபா செய்துவிட்டு சலாம் சொல்லிவிட்டு அவர்கள் திருமணத்திற்கு சொல்லவில்லையா, என்னை கணக்கெடுக்கவில்லையா, என்னை மதிக்கவில்லையா, அது வேறு ஒரு புறம் இருக்கட்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்களை சந்திப்பது, நோய்க்காக சந்திப்பது, அவர்களுடைய சுகதுக்கங்களிலே பங்கு கொள்வது இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுகின்ற போது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கோபம் எங்களுக்கு இருக்கிறது. கோல் சொல்வது இருக்கிறது, இது பெரும் பாவமாக இருக்கிறது. நாம் ஒருவருக்கு ஒருவரை போட்டுக் கொடுப்பது, கோல் சொல்வது இருக்கிறதே, அது சிறிய பாவம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சூரா நூரிலே சொல்கிறான், நீங்கள் இலகுவாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது அல்லாஹ்விடத்திலே பெரும் பாவமாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன அந்த கோலின் மூலமாக, நீங்கள் செய்த பேசிய அந்த வார்த்தையின் மூட்டிய அந்த கோல் பேச்சின் மூலமாக எத்தனையோ குடும்பங்கள் என்று பிரிவதற்கு காரணமாக இருக்கலாம், எத்தனையோ நண்பர்கள் பிரிவதற்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் அவருக்கே அது தெரியாமல் இருக்கலாம். அதன் மூலமாக எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து, எத்தனையோ நண்பர்கள் பிரிந்து, எத்தனையோ சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருப்பதற்கு இவர் மூட்டிவிட்டு மௌனமாக இருந்து விடுவார். இது பெரும் பாவமாக இருக்கிறது. இதிலிருந்து எப்படி தௌபா செய்வது, யாருக்கு சொல்வது? தௌபா செய்ய வேண்டும், ஒரு இடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். தெய்வக்கும் அவ்வாறுதான். அன்பானவர்களே, ஒருவரை பற்றி நாம் புறம் பேசுகிறோம், இது புறமா, இது புறம் பேசுவது அல்ல, உள்ளதை தானே சொல்கிறோம், இப்படித்தானே அவள் என்று சொல்லி சொல்லி நாம் புறம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, பன்றி இறைச்சி சாப்பிடுவதற்கிறதே இது ஹராம், பன்றி என்று கூட சிலர் சொல்வது சொன்னால் வாய் கொப்பளிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். காரணம், பன்றி இறைச்சி குர்ஆனிலே ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அது ஹராம், அது எந்த சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் மற்றொரு இடத்திலே சொல்கிறான், ஃபமனில் குர்ர வகைரல்லாஹு வலா ஆதின் வலா இஸ்ம அலைஹி. ஒரு மனிதன் ஒரு காட்டிலே மாட்டிக் கொண்டிருக்கிறான், நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டான், அவன் மிக கஷ்டத்தில் இருக்கிறான், இலைப்பள்ளிகளையும் சாப்பிட முடியாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே மிக நெருக்கடியான அந்த நிலையிலே அவன் சாப்பிடாமல் இருந்தால் அவன் செத்து மடிந்து விடுவான். குர்ஆன் சொல்கிறது, ஃபிக்ஹ்களை அறிஞர்கள் சொல்கிறார்கள், அந்த சந்தர்ப்பத்தில் அவன் ஒரு பன்றி இறைச்சி மாமிசம் தான் இருக்கிறது, அதை சாப்பிடாவிட்டால் செத்து மடிந்து விடுவான் என்றால் அந்த இக்கட்டான அந்த நிலைமையில் மாத்திரம் அதை அவனுக்கு சாப்பிட முடியும் என்று தத்துவாக்கள் சொல்கிறது, குர்ஆன் சொல்கிறது. அன்பானவர்களே, ஆனால் புறம் பேசுவது இருக்கிறதே, ஒரு மரணித்த சகோதரனுடைய மாமிசத்தை
மனித இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவது போல் என்று குர்ஆன் சொல்கிறது. அதை எப்பொழுதுமே எந்த நிர்பந்தத்திலுமே எந்த கஷ்டத்திலுமே அதை சாப்பிட முடியாது. ஆனால் நாம் ஒருவரை பற்றி அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறோமா? அவருடைய குறையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். சீனாவை விட மோசமானது, கொடியது. எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் போதும் அவரை பற்றி, ஒரு சகோதரனை பற்றி, அவரை இன்டர்நெட்டினூடாக, பேஸ்புக்கினூடாக, வலைத்தளங்களினூடாக கிளி என கிழித்து அவருடைய மானத்தை தாங்கள் பறக்க செய்து கொண்டிருக்கிறோமே. இது முஸ்லிமுடைய பண்பாடு அல்ல, இது அஸ்லாம் அல்ல, இஸ்லாம் குறித்த பாடம் அல்ல, இஸ்லாத்திற்குரிய பண்பு அல்ல. இது அஞ்ஞான அறியாமை காலத்தில் இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னால் வந்த ஜாஹிலியாவுடைய பண்பாடு என்பதை நான் சொல்லவில்லை. அது குர்ஆன் ஹதீஸில் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளை சீர்திருத்திக் கொள்வதுதான் இந்த ரமலானில் நாம் நோன்பு நோற்பதற்கு நுழைய வேண்டும். அவ்வாறே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்கிறோம், ரமலானை அதிகமாக கேட்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிவாக வல் ஜன்னah வ நஊது பிக மின் சஹ்திக வன் நார். யா அல்லாஹ், உன்னிடத்திலே நாங்கள் உன்னுடைய பொருத்தத்தை கேட்கிறோம், சுவனத்தை கேட்கிறோம், உன்னுடைய கோபத்திலிருந்து நாங்கள் பாதுகாவல் கேட்கிறோம். அன்பானவர்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த அல்லாஹ்வுடைய ரியாவை கேட்கிறோம், சுவனத்தை கேட்கிறோம், அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்தை கேட்கிறோம், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறோம். ஆனால் உண்மையான அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்றோருடைய பொருத்தம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திலே இருக்கிறது. பெற்றோருடைய கோபம் அல்லாஹ்வுடைய கோபத்திலே இருக்கிறது. அந்த பெற்றோருடைய பொருத்தத்தோடு எத்தனை மனிதர்கள் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவர்களுடைய கோபத்தோடு எத்தனை நபர்கள் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உள்ளத்திலே கை வைத்து நாங்கள் எங்களை சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வாறு நாங்கள் அவருடைய கோபித்து விட்டு, அவர்களை நாங்கள் புறந்தள்ளி விட்டு, அவர்களை உதாசீனம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோன்பிலும் தேட முடியாது, தொழுகையிலும் தேட முடியாது, தேவனிலும் தேட முடியாது. ஆரம்பமாக அவருடைய பொருத்தத்தை நாம் தேடியதன் பின்னால் ரமலானில் நுழைய வேண்டும், தொழுகையில் நுழைய வேண்டும், நாங்கள் இந்த அமல்களில் நுழைய வேண்டும். அதற்காகத்தான் அப்படித்தான் நாங்கள் இந்த ரமலானுக்கு தயாராக வேண்டும். அன்பானவர்களே, அல்-ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சுவனம் இருக்கிறது, தொழுகையில் இருக்கிறது, நோன்பில் இருக்கிறது, ஸகாத்தில் இருக்கிறது, ஹஜ்ஜில் இருக்கிறது. அதை விட ஆரம்பப்படி தாயின் காலடியிலே சுவனம் இருக்கிறது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் ஏதோ ஒரு வருடத்தில் ஒரு நாள் வர வேண்டும், அந்த பெற்றோரை கவனிப்பதற்கும், அந்த பெற்றோருக்கு ஆடைகள் வாங்கி கொடுப்பதற்கும், அந்த பெற்றோருடைய அன்பை பெறுவதற்கும், அந்த பெற்றோரை கவனிப்பதற்கும் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றால் நாங்கள் அந்த பெற்றோருடைய, அந்த தாயுடைய, தந்தையுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொண்டோமா என்பதை ஒவ்வொருவரும் பரிசீலனை செய்த பின்னால் இந்த ரமலானை எதிர்நோக்க தயாராக வேண்டும். குர்ஆன் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த மாதம் உண்மையான தௌபாவாக நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். ஹராமான தொடர்புகளில் இருக்கிறோமா, அது தொலைபேசியாக இருக்கலாம், அன்றாட வாழ்விலே இருக்கலாம், அதை உடனடியாக விட்டுவிட வேண்டும். அதுதான் உண்மையான தௌபா. எந்தெந்த வட்டியை சம்பந்தப்பட்டிருக்கிறோமோ, எந்த ஹராத்திலே தொடர்பு கொள்கிறோமோ அத்தனையும் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்லி மனதால் உறுதி கொண்டு அல்லாஹ்விடத்தில் வாதா செய்துவிட்டு வெற்றி விடுவதுதான் உண்மையான தௌபா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் இருக்கிறது, இந்த அஸ்ஸௌமு ஜுன்னா, அது நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாகும், அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய கேடயமாகும். இந்த ரமலான் இருக்கிறதே, இந்த தொழுகை இருக்கிறதே, அது எங்களுடைய ரப் அல்ல, அது இறைவன் அல்ல. ரமலான் மாதம் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் அல்ல. அந்த ரமலானை தந்த, அந்த ரஜபை தந்த, அந்த தொழுகையை தந்த, அந்த ஸகாத்தை கடமையாக்கிய, அந்த ஹஜ்ஜை கடமையாக்கிய ஒரு ரப்புல் ஆலமீன் இருக்கிறான்.
அவனுக்கு அவன்தான் என்னுடைய ரப்பு, அவன்தான் அந்த நோவை தந்திருக்கிறான், அவன்தான் இதில் வழக்குகளை தந்திருக்கிறான். எனவே சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ரமலானில் மாத்திரம்தான் குர்ஆன் ஓத வேண்டும், ரமலானில் மாத்திரம்தான் தொழ வேண்டும், ரமலானில் மாத்திரம்தான் நோன்பு நோக்க வேண்டும். அது ரமலானுடைய நோன்பு மாத்திரம்தான், நபியான சுன்னத்தான நோன்புகள் இருக்கிறது. எனவே நாம் ரமலானை யார் யாரெல்லாம் கடவுளாக ரப்பாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ரமலானில் மாத்திரம் தொழுவார்கள், ரமலானில் மாத்திரம் குர்ஆன் ஓதுவார்கள், ரமலானில் மாத்திரம் தான் நோய்களை சேர்ந்து நடப்பார்கள். அருமையானவர்களே, இந்த ரமலானை எல்லாம் தந்த ரப்புல் ஆலமீன் எல்லா காலங்களிலும் இருக்கிறான், எல்லா நாட்களிலும் இருக்கிறான், எல்லா மாதங்களிலும் இருக்கிறான். அவன்தான் நோன்பை கடமையாக்கினான், தொழுகையை கடமையாக்கினான், ஸகாத்தை ஏவினான், ஹஜ்ஜை கடமையாக்கினான். அந்த ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டி நாங்கள் அமல் செய்வதாக இருந்தால் மௌத் வரைக்கும் நாங்கள் அமல் செய்ய வேண்டும், மௌத் வரைக்கும் குடும்பங்களை சேர்ந்து வாழ வேண்டும், மௌத் வரைக்கும் தொழ வேண்டும், மௌத் வரைக்கும் நோன்பு பிடிக்க வேண்டும், மௌத் வரைக்கும் வட்டியில் சம்பந்தப்படக்கூடாது, மௌத் வரைக்கும் உபயோகம் பேசக்கூடாது, மௌத் வரைக்கும் போர் சொல்லக்கூடாது, மௌத் வரைக்கும் ஹராமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அப்பொழுதுதான் என்னை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக நாங்கள் அமல் செய்து கொண்டிருக்கிறோம். ரமலான் ஒவ்வொரு வருடமும் வரும், அந்த ரமலானுக்காகவே அமல் செய்ய வேண்டிய எந்த தேவையுமே கிடையாது. وليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. ரோசன்பதை விட்டுவிடவில்லை, ஹராமான பேச்சுகளை விட்டுவிடவில்லை, ஹராமான பார்வைகளை விட்டுவிடவில்லை என்றால் அந்த மனிதன் வெறுமனே பசித்திருப்பதிலும் தாகத்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அவன் சதாவும் பசியோடு இருக்கக்கூடியவன், பட்டினியாக இருக்கக்கூடியவன். சாப்பிடுவது என்பது, குளிப்பது என்பது, தூக்கம் என்பது, இல்லற வாழ்வு என்பது அல்லாஹ்வுக்கு கிடையாது. அந்த பண்புகளை, கண்ணியமான அந்த பண்புகளை ஒரு மனிதன் அடியான் சில மணி நேரங்களுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் அவன் குடிப்பை, உணவை, மற்ற உறவுகளை அவன் விட்டு விடுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்ற அல்லாஹ்வுடைய பண்புகளை சில மணி நேரங்களுக்கு அவன் ஒரு மாத காலமாக அவன் விட்டு விடுகிறானா, அதற்கு மகத்தான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. தொழுகைக்கு இந்த கூலி சொல்லப்பட்டிருக்கிறது, ஸகாத் கொடுத்தால் இவ்வாறு கூலி சொல்லப்பட்டிருக்கிறது. நோன்பு நோக்கின்ற போது அதற்கு நான் கூலி கொடுக்கிறேன், நானே கூலியாகி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பரிசோதனை நாம் உலகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு சில மணி நேரங்கள், சில நாட்கள் அல்லாஹ் எங்களுக்கு அவகாசம் தந்திருக்கிறானே, அதுக்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது. இந்த ரமலான் இருக்கிறது, ரமலான் மாதத்திலே சுவனத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்ட காலம், நரகத்தின் வாயில்கள் எல்லாம் மூடப்பட்ட காலம். அந்த காலத்திலே சுவனம் செல்வதற்குரிய சுவனத்தின் சொந்தக்காரர்களாக நாங்கள் மாற வேண்டுமா? நாம் அந்த ரமலானிலே திருந்தி மாற்றத்தை ஏற்படுத்தி மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த ரமலான் வருகின்ற போது அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு கீழால் சுமண சோலைகளிலிருந்து ஒரு தென்றல் காற்று வீச ஆரம்பிக்கிறது, மனோரமியமான இதமான காற்று ஒன்று வீச ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்திலே போர்களின் மீது அந்த காற்று வீசுகிறது. அந்த போர்களிகள் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், ஃபயகுல்னா யா ரப் இஜ்அல் லனா மின் இபாதிக அஸ்வாஜன் துகர்ரு பிஹிம் அயுனா வ துகர்ரு அயுனுஹும் பினா. யா அல்லாஹ், இந்த ரமலானுக்காக வேண்டி பல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய இறையச்சமுள்ள முத்தகீன்களான நல்லடியார்களுக்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறாய். எங்களுக்கு இந்த ரமலானிலே நம்ம நல்லவர்கள் செய்யக்கூடிய, நல்ல இபாதத் செய்யக்கூடிய கணவன்மார்களை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக. அதன் மூலமாக அவர்களின் மூலமாக நாங்கள் கண்குளிர்ச்சி அடைய வேண்டும், அவர்களின் மூலமாக எங்களின் மூலமாக அவர்கள் கண்குளிர்ச்சி அடைய வேண்டும். அப்படிப்பட்ட கணவன்மார்களை இந்த ரமலானிலே எங்களுக்கு ஏற்பாடு செய்து தருவாயாக என்று அந்த நீங்கள் அல்லாஹ் அடியார்களுக்காக வேண்டி தியானம் செய்கிற அந்த கண்ணீர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இது அத்தாக்கு ரமலான் ஷஹ்ருல் பரக்கா, இது வரக்கூடிய மாதம், யர்ஷா
யஷாக்குமுல்லாஹு ஃபீ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலமாக மூடிக்கொள்கிறான். ஃபயன்ஸுல் ரஹ்மா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிப்படுகிறது. வயஃபுல் ஹதாயா பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. வயஸ்தஜீபு ஃபீ துஆ துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். மலாயிகாவிடத்தில் அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகிறான். இவ்வளவு அருள்படி எல்லாம் ரஹ்மத்தை எல்லாம் தந்த ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை அடைந்தும் தன்னுடைய மனோயிச்சையின் பிரகாரம் நான் அப்படித்தான் இருப்பேன், எத்தனை ரமலானை கண் செல்லட்டும் பரவாயில்லை, அடுத்த ரமலான் கிடைக்காம நான் மூத்தாளுக்கும் பரவாயில்லை என்று யார் இருக்கிறார்களோ فإن الشقي من حرم فيه رحمة الله عز وجل இவ்வாறு பாக்கியங்கள் அடைந்தும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய பாவமன்னிப்பையும் யாரெல்லாம் பெற்றுக் கொள்ளவில்லையோ அவர்கள் தான் மூதேவிகள். அந்த மூதேவிகளுக்கு தகுந்த இடம் எது தெரியுமா? நரகம். இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் அந்த சோழம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த ரமலானிலே லா இலாஹா இல்லல்லாஹ் அதிகமாக சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும். இஸ்திக்பார் பாவமன்னிப்பு அதிகமாக சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னah வ நஊது பிக மினன் நார் பாவமன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுரத்தை கேட்க வேண்டும். நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும். இறுதியாக ரமலானை அடைந்தும் ஒரு மலக்கு இவ்வாறு அறிவிப்பு செய்கிறார் ஒரு மலாயிகா அடிப்படை அழைப்பு செய்கிறார். நன்மை செய்யக்கூடியவர்களே, நன்மை செய்யக்கூடியவர்களே, அக்குவில் முன்னேறி செல்லுங்கள், நன்மையில் முன்னேறி கொள்ளுங்கள், நன்மையில் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள், குர்ஆன் ஓதுங்கள், தராவீஹ் தொழுங்கள். இந்த தராவீஹ் தொழுகையும் கியாமுல்லைலும் பெண்களுக்கான தொழுகையாக இஸ்லாமிய சமூகத்திலே மாறிவிட்டது. தராவீஹ் என்றாலே அது பெண்களுக்கு மாத்திரம்தான், கியாமுல்லை என்றாலே ஒரு சிலருக்கு மாத்திரம்தான். இதுவா எங்களுக்கு ரமலான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதுவா இஸ்லாமியர்களுக்கு கற்றுத்தந்த அகலால் ஒழுக்கமாக இருக்கிறது. அன்பானவர்களே, குர்ஆன் அதிகமாக ஓத வேண்டும். தீமை செய்யக்கூடியவர்களே, ரமலான் அடைந்தும் அல்லாஹ்வுடைய புனிதமான வந்தும் உங்களுடைய அதே பெருமைத்தனமான பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்களா? நன்மை மற்றும் திருந்தவில்லையா? நாடவில்லையா? அப்போசில் சுருக்கமாக்கிக் கொள்ளுங்கள், விட்டுவிடுங்கள், பாவத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் நாடி நலன்களை அல்லாஹ் பிடித்துக் கொண்டிருக்கிறான். அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியாது. தீமை செய்யக்கூடியவர்களே, பாவம் செய்யக்கூடியவர்களே, ரமலானை நிறுத்திக் கொள்ளுங்கள். ரமலான் மாத்திரமல்ல, ரமலானை நிறுத்த ஆரம்பித்து மௌத் வரைக்கும் ஹலாத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அந்த மலக்கு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ரமலானை அடைகிறோம். இந்த ரமலானை எங்களுக்காக அல்லாஹ் வாழ ஆரம்பத்திலேயே அதுதான் செய்து கொண்டிருக்கிறான். இறைச்சி கொள்வதாக மாற வேண்டும். வாழ்க்கையில் பெரிய பெரிய மௌத்துகள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. மௌத்துக்கு வயதுகளை கிடையாது. இன்று மறைத்துக் கொள்கிறவர் மறுகணக்கு மௌத்தான செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் மரணிக்க போகிறோம். தௌபாவோடு மன்னிக்க வேண்டும். நல்லவர்களாக வாழ வேண்டும். நல்லவர்களாக மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் இவருக்கும் நல்லவர்களாக வாழ்ந்து, இறைச்சி கொள்வர்களாக வாழ்ந்து, அல்லாஹ் பயன்பவர்களாக வாழ்ந்து, அல்லாஹ் பயன்பவர்களாக அமல் செய்து, நாங்கள் குடும்பங்களை சேர்ந்து வாழ்ந்து, சுத்தத்தீர்களாக வாழ்ந்து, ஒட்டுமுத்தராக மாத்திரமன்றி ஒரு வாழ்க்கையில் நல்லது செய்யக்கூடியவர்களாக கராத்தை பரிசு வாழக்கூடியவர்களாக